எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சினிமா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மைக் வேற பிடிக்கிறோம், பேசவே வர மாட்டேங்குது. விழாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ல கடைசியாக வர மைக் கொடுத்துட்டாங்க. வந்து சோமு சினிமாவில் ஏன்னா நான் கூப்பிட்டாங்க கடைசியாக மனம் இருக்கு. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடல் நிற்கிறதுக்கு. நிறைய விழாக்கு போகும்போது படத்தில் நடிச்சவங்க நிறைய பேர் வந்து விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமா நான் பார்த்தது என்னன்னா, ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம், லிரிக் ரைட்ஸ் மறந்துடுவோம், அதோட பாடினவங்க மறந்துடுவோம். அவங்களாம் இன்னைக்கு விழாக்கு நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸு சில பட விழாக்களுக்கு வர்றதில்லை. பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே வந்து இருந்தாங்க. ஆல் த சிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆள் சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர்ஸ். அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சேனல் சார் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியன் பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளோ எங்க அவர் மியூசிக் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவர் உடம்புக்கு தான் வயசாக இருக்கு, அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற பாடல் கேட்குமே தெரியுது. ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கும் சார். நீங்க தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பொசிஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் ப்ரவுட் டு வெல்கம் யூ சார். அடுத்தது யுவபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணாம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்றேன். ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னன்னா, அபிலாஷ் வந்து நான் நடுவியாவில் படம் போது ஷூட்டிங்க்கு வந்து மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார். அது ஒரு மலையாள ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார். வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகல. அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பண்ணலாம் பிளான் பண்ண, அப்புறம் இவருக்கு போனோம். அப்புறம் எதுவுமே அவரும் கான்டாக்ட்ல, நானும் கான்டாக்ட்ல. திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ற இஷ்யூஸ் எல்லாருமே என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்பெல்லாம் என்ன கையிலும் காசு இருக்காது. மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து எவ்வளவு பேர் பணம் இல்லாதவங்களாம் 5000 ரூபாய் வச்சுக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாரு. அங்கே எல்லா இங்க இருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம், அங்கேயும் போய் பண்ணோம். அப்படிதான் அவருடைய அடுத்த கட்ட நட்பு அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி பேசுவாரு. அவர் படத்துல தான் இருப்பான்னு நினைப்பேன். திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்வாரு. என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு. திருச்சிட்டு எல்லாமே போயிடுச்சு, நம்பி விட்டுட்டு போனேன், முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி ஒன்று கொடுத்தேன். அதையும் கடற்கரை வந்து மறுபடியும் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். மொத்தமா எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் 2 வேலை கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கிட்டலாம் இந்த கதையை வந்து சொன்னாரு. இந்த கதை ஃபர்ஸ்ட் ஜித்தன் ரமேஷ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசி இந்த கதை சொன்னாரு. ரொம்ப நாள் வந்து அப்ப நான் பண்றதோட பேசிட்டு இருந்தேன் வந்து. அதுக்கப்புறம் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹீரோவா நடிச்சு தோட்டவங்க இருக்காங்க பிரதர், வில்லனா நடிச்சு தோட்டவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில். அதனால நீங்க வில்லனா முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த சினிமா மீண்டும் உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் மீன்பாட்டுங்கிறத மாற்ற கருத்து இல்லை. 2023 ஒரு பெஸ்ட் வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரைலர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. 2024 நான் ஒரு வில்லன் பண்ணிருக்கேன். அதனால அதுல காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதுங்க. ஏன்னா நீங்களே ஒரு சைக்கோ வில்லன் பண்ணிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணது நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க 5க்கு மிரட்டிருக்கீங்க, நான் அம்சியாவோட நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன். அதனால வேற வேற ஹீரோயிங்க தேடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆளா. ஸோ அதனால இதுல வந்து ரொம்ப மிரட்டா இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சாரு. மியூசிக்கோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. சவுண்ட் டிசைனிங் அது ராஜகிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலன்ஸா இருந்தது. குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸ், அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவரோட சினிமாட்டோகிராஃபியோட எந்த பண்ணாலுமே அவருடைய மனசு ஒன்று இருக்குன்னா அப்புறம் அப்போ போல பார்த்தேன். டுவர்ட்ஸ் டெடிகேஷன் டு த ஒர்க்
இது நிறைய பேர் அந்த டெக்னீஷியன் சொன்னாங்க 500 ரூபாய்க்கெல்லாம் ஃபைட் மாஸ்டர் கிடைக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ரா மழை வந்து போட்டு வேணா காசு வாங்காம நம்ம இண்டஸ்ட்ரியில நடந்திருக்காரு. இப்படி நிறைய பேருக்குள்ள இருக்கிற மனிதன் இந்த ஸ்டேஜ்ல தெரிஞ்சது. இந்த படம் பணத்துக்காக இங்க நிறைய டெக்னீஷியன் இல்ல, ப்ரொடியூசர் அமர் அண்ட் அபிலாஷ் சம்பாரிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்கோம். நான் உட்பட இங்க வந்து விஜய் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாரும் நன்றிக்காக தான் இருக்கோம். அர்ச்சனாலாம் பயங்கர பேசி முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே இன்னைக்கு வரணும், அண்ணன் பக்கத்துக்கு நிற்கணும். சோமு, நிஷாலாம் டேட்டே இல்லை. எங்க வீடு பக்கத்துல தான் இருக்காங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க. சம்பாரிச்ச காசை அங்க வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு இப்பதான் வீடெல்லாம் கட்டிட்டு சொன்னேன். திருச்சி இல்ல, சென்னையில் வாங்கிடுவா, பெருசா வாங்குவோம். என்னமே வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷப்பட்டது, ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை, மனசு இருந்து செய்யறது அத்தனை பேருமே ஹீரோ தான். அது ஒரு பெரிய ராயல் சொல்லிட்டு. ஆனா அது கேபி பாலாவா இருக்கட்டும், நீங்க இருக்கட்டும், எவ்வளவு செய்யறோம் முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளவு மனசு அன்போட செய்யறதுக்கு இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு அந்த வீடெல்லாம் பார்ப்போம், திட்டுறாங்க அந்த சொல்லிட்டு அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையோட போய் தேடி போய் செய்யற விஷயம் இருக்கு இல்லையா, அது மேலே பெரிய மனசு சகோதரி. உள்ள இருந்து எப்படி பார்த்தோன்னா அதே மனசோட நீங்க வெளியில போய் நீங்க செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும். எல்லாருமே அதான் ஊழல்கள் வந்து அவங்க இவ்வளவு கொடுக்கல, இருந்து இவ்வளவு கொடுக்குறாங்க, கொடுத்தவங்க இவ்வளவு இருக்காங்க. இது மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். யாரு கொடுக்கலன்னு கேட்க முடியல, கொடுத்தவங்களை கொண்டாடுவோம். பெரிய பெரிய நடிகை கொடுக்கறது மட்டும்தான் நம்ம விளம்பரம் பண்றோம். இந்த மாதிரி ஓடி செய்யற நடிகைகளை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாக நீங்க வந்திருக்கு. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா நித்தன் கணேஷ் அண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு ஓட வந்து கடைசி வரைக்கும் பேசி முடிச்சு எல்லாம் ஓடிடுவாங்க. நாங்க எல்லாருமே 2 நாளைக்கு அப்புறம் மீட் பண்றதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ், மெயினா ஃபைட் மாஸ்டர்ல இருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ், அந்த 5 ஹீரோயின். ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு பாட்டு இல்லை, பாட்டு போடும்போது முகத்தை பார்த்தேன், ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது. அது கடைசி 2வது பாட்டு போடும்போது சகோதரி கேட்கறது, என்னன்னா இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பாத்தீங்களா அப்படின்னு. அது பெரிய கவலை. அதனால நம்ம அங்கிருந்து தான் இங்க வர்றோம். அதனால இவங்களும் நம்ம நடிச்சு இல்லைன்னா நடிச்சு பெரிய ஆல்பம். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமா அமரை பத்தி நீங்க சொல்லணும். அவருக்கும் எனக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து ஊரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க, இல்ல கடன் வாங்குறதுக்காக சம்பாரிச்சு கடன் அடைக்கும் டாக்டர் ஆவாங்க. ஆனா சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அறுப்பு ஆபரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி உழைச்சு தனக்குள்ள இருக்கிற பேஷன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் சேப்பா இருப்பாங்கன்னா டாக்டர் ஆகும் ஆசைப்படுவேன். நான் தான் சொல்லுவேன் டாக்டர் ஆகும், ஆக்டர் ஆகிட்டேன். ஆனா டாக்டர் ஆன ஒரு ஆள் ஆக்டரா மாறி உண்மையாவே சொல்றேன், இது வரைக்கும் 5 படங்கள் எடுத்திருக்காரு. 5 படத்தையும் தரமா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய கைதட்டை கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட குடும்பத்திலிருந்து வரல, ஒரு சாமானியனா தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சு தன்னோட பேஷனை மட்டும் அவர் முன்னேற்றிட்டு போகாம நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற அவர் லீடர் ஒரு பண்ணல. அது யாரும் அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியா இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூட் போட்டு கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ணாம முதல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமும் இல்லை. நீங்க தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும், அதனால எவ்வளவு காசு எனக்கு வரணும்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு காசு எனக்கு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை. சொல்ல வேண்டிய விஷயத்த அந்த படத்தில் நான் சொல்லணுங்கிறதுல உடம்பை வருத்தி மொத்த டீம்னு அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மேபி ஓடிடில கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. டெஃபினட்டா அந்த படம் எல்லாருமே பார்க்க முடிய படம். ரொம்ப எமோஷனலி ரொம்ப பொலிட்டிக்கான ஒரு ஃபிலிம். அந்த ஃபிலிம் வந்து